தாவேகாவினுடைய முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டில் இடம்பெற்ற தலைவர்கள் புகைப்படமும் தற்போது மதுரை மாநாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களின் புகைப்படமும் சொல்லும் வரலாறு என்ன தெரியுமா? இது பற்றி விரிவா விளக்குறதுக்காக நம்முடன் செய்தியாளர் காயத்ரி இணைஞ்சிருக்காங்க. காயத்ரி வணக்கம். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? தாவேகா மாநாட்டில் தலைவர்களுடைய புகைப்படங்கள் உணர்த்துற அரசியல் வரலாறு என்ன? விரிவா சொல்லுங்க. நிச்சயமா பார்க்கலாம் அஞ்சலி. மதுரையில் நடக்கிற விஜய் கட்சியுடைய மாநாடு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கவனத்தையுமே ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். 2026 தேர்தலில் நிச்சயம் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு விஜய் நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலேயே தான் அவரது மாநாட்டு மேடையுமே அமைக்கப்பட்டிருக்கு. விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடந்தது. தாவேகா கொள்கை கோட்பாடுகளை அறிமுகம் செய்ய நடந்த அந்த மாநாட்டில் மாநாட்டுக்காக அமைக்கப்பட்ட மேடையும் அதில் இடம்பெற்ற தலைவர்களுடைய புகைப்படங்களும் கட்சி கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்த்துருக்கோம். தாவேகா விக்கிரவாண்டி மாநாட்டு மேடை கோபுரத்தில் வேலு நாச்சியார், காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அதே போல சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் இவங்களுடைய புகைப்படங்கள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு. அரசியல்ல பெரியாருடைய சமூக நீதி பகுத்தறிவு கொள்கை, அம்பேத்கருடைய அனைவரும் சமம் அப்படிங்கிற கொள்கை, காமராஜருடைய கல்வி தொடங்கி ஊழலற்ற ஆட்சியை மையப்படுத்தி விழாமேடை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அண்ணாவுக்கு யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தாங்களோ அவங்கள முன்னிலைப்படுத்தி படங்கள்லாம் இடம்பெற்றிருந்ததுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் விஜயனுடைய மதுரை மாநாட்டு மேடையில் அண்ணாவுடைய புகைப்படமே நேரடியாக இடம்பெற்றிருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டில் இடம்பெற்ற தலைவர்களுடைய புகைப்படம் மதுரை மாநாட்டிலுமே இடம்பெற்றிருக்குதான். அதுபோக அண்ணா வழியில் பயணித்து பல வெற்றிகளை கண்ட முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகமும் அதிகமாக கவனம் பெற்றிருக்கு. அதாவது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற வாசகம் விஜயுடைய மதுரை மாநாட்டு மேடையில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா 1967, 1977 என்ற ஆண்டுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ ஒட்டுமொத்த அரசியல் களத்தினுடைய பார்வையையும் தாவேகா மாநாட்டு மேடை தன்னுடைய பக்கம் திருப்பி இருக்கு இல்லையா? அதாவது தமிழகத்தில் பிரதான அரசியல் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆஸ்தான தலைவர்களை மையமாக கொண்டு விஜய் கட்சியினுடைய மாநாடு மேடை அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த மேடை அமைப்புகளுக்கு எல்லாம் பதில ஏற்கனவே மை டிவி கே செயலியுடைய அறிமுக விழால விஜய் பேசினதை கேட்டா உங்களுக்கே புரிஞ்சிடும்.